மதுரை அரகர் கோவில் ரோட்டில் உள்ள தமிழ்நாடு ஓட்டலில் மதுரை கோட்ட இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC முகவர்கள் சங்கம் சார்பில் முதல் LIAFI மகளிர் மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மதுரை கோட்ட தலைவர் மரியலூயிஸ் தலைமையில் மதுரை கோட்ட செயலாளர் ராமசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவின் கலை நிகழ்ச்சியாக டீவாடிப்பட்டி ராமச்சந்திரா நாட்டியாலயா செல்வி சாய் சாதனா ஸ்ரீ பரதநாட்டியம் நடைபெற்றது. விழாவில் சிறந்த பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நடிகர்களை ரசிப்போம், படத்துல பார்ப்போம், டிவில பார்ப்போம், மொபைல்ல பார்க்கிறோம், நேர்ல பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்படி கூட்டத்துக்குள்ள போய் இத்தனை பேர் இறந்து அது ஒரு அம்மா தாய் குலத்தின் சிகர்ந்த தலைவரும் அழகா பேட்டி கொடுக்குது. என் பிள்ளையை போட்டு ஐசியூல வச்சுட்டு அண்ணனை பார்க்கறதுக்காக கூட பிறந்தவன் பொங்கல் சீரு ஆடி சீரு தலை சீரு எல்லாம் கொடுத்தவன் இல்லையா? நான் கட்சிக்கு எதிரானவர்கள் இல்ல, நம்முடைய சொந்த அறிவு கொஞ்சம் பயன்படணுங்கிற எதுக்குமே அளவுக்கு மேல நம்மளுடைய ஆற்றலை வீணாக்க கூடாது, இயல்பா நடந்து கொள்வோம், நம்முடைய மரியாதையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இறுதியாக மதுரை கோட்ட பொறுப்பாளர் சிவசுப்பிரமணியன் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் அனைத்தையும் மதுரை கோட்ட நிர்வாகிகள் சார்பில் கோட்ட இணை செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர்.